ஹனிமூனில் கணவனை கொன்ற மனைவி வழக்கில் பகீர் திருப்பம். இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த ராஜா ரகுவன்சி என்பவர் சோனம் என்ற பெண்ணை கடந்த மே மாதம் 11ஆம் தேதி திருமணம் செய்து கொள்கிறார். இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் கோலாகலமாக முடிய புதுமண தம்பதியினர் மேகாலயாவிற்கு சென்றனர். மனைவிதான் உலகம் என நினைத்து மகிழ்ச்சியில் இருந்த ராஜாவிற்கு அன்று தெரியாமல் போனது தன்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று. தலைநகர் ஷில்லாங்கில் ஸ்கூட்டர் ஒன்றை வாடகைக்கு எடுத்த சிரபுஞ்சியை சுற்றி பார்க்க உற்சாகத்துடன் இருவரும் செல்கின்றனர். மகிழ்ச்சியாக சுற்றி பார்த்தவர்கள் மே 24ஆம் தேதி நோங்கிரியாட் கிராமத்தில் தங்கியிருந்த விடுதியை காலி செய்துவிட்டு புறப்பட்டனர். ஆனால் அதன் பின்னர் இருவரும் மாயமாகினர். இருவரின் தொலைபேசிகளுக்கும் அழைத்த போது தொடர்பு கொள்ள முடியாமல் போனதால் 8 நாட்களுக்கு பின் தம்பதியின் குடும்பத்தினர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்கின்றனர். முறைப்பாட்டிற்கு அமைய புதுமண தம்பதியை போலீசார் நோங்கிரியாட் பள்ளத்தாக்கு முழுவதும் தேடினார்கள். அப்போது அவர்கள் தங்கியிருந்த விடுதியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெய்சடாங்கின் பள்ளத்தாக்கில் 200 அடி ஆழத்தில் இளைஞர் ஒருவரின் உடல் பாதி அழுகிய நிலையில் இருந்ததை அவதானிக்கின்றனர் போலீசார். ஜூன் 2ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்ட 30 வயதான அந்த நபரின் கையில் ராஜா என்ற டாட்டூ குத்தப்பட்டிருந்தது. அதன் மூலம் இறந்தவர் புது மாப்பிள்ளை ராஜா ரகுவன்சி என்பதை போலீசார் உறுதி செய்கின்றனர். மேலும் சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் அவரது மனைவி சோனமின் ஆடைகள் மற்றும் சில மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டன. பள்ளத்தாக்கில் தவறி விழுந்து உயிரிழந்திருப்பாரா என சந்தேகித்த போலீசார் பின்னர் உடற்கூராய்வில் ராஜா கழுத்தறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து சடலம் கண்டெடுக்கப்பட்ட பகுதியில் மீண்டும் தேடுகையில் புதிதாக வாங்கப்பட்ட அரிவாள் போன்ற ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டன. சடலம் கிடந்த இடத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அவர்கள் வந்த வாடகை ஸ்கூட்டர் கிடந்தது. வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் அவரின் மனைவி சோனமை தொடர்ந்து தேடி வந்தனர். தங்கும் விடுதி ஊழியர்கள், வாடகைக்கு பைக் கொடுத்தவர்கள் மற்றும் சுற்றுலா ஏஜென்ட்கள் என ஒருத்தரையும் விடாமல் விசாரித்துள்ளனர். பின்னர் ஹோட்டல் சிசிடிவி கேமரா ஆதாரங்களை வைத்து விசாரித்ததில் சந்தேகத்திற்கிடமாக தம்பதியை பின்தொடர்ந்து சென்ற 3 நபரை போலீசார் பிடித்தனர். பலத்த பாதுகாப்புடன் தீவிரமாக விசாரிக்க பல அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகின. பிடிபட்ட 3 பேரில் 2 பேர் இந்தூரைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர். சோனம் தான் அவரது கணவர் ராஜாவை கொலை செய்ய தங்களை மேகலாவிற்கு வரவழைத்ததாக பிடிபட்ட 3வரும் அதிர்ச்சி கொடுத்தனர். திட்டமிட்ட கொலையில் சோனம் முக்கிய மூளையாக செயற்பட்டதாகவும் குறித்த நேரத்தில் ராஜாவை தீர்த்து கட்டியதாகவும் பிடிபட்டவர்கள் கூறியுள்ளனர். ஆற்றில் குளிக்கும் போது தவறி விழுந்து இறந்ததைப் போல செட்டப் செய்து வைத்துவிட்டு அவர்கள் தப்பித்ததாகவும் கூறியுள்ளனர். பின்னர் மேகாலயாவில் இருந்து தப்பிக்க நினைத்த மனைவி சோனம் உத்தரப்பிரதேசத்தில் தலைமறைவாகியுள்ளார். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த சோனம் உத்தரப்பிரதேசத்தின் நந்த்கஞ்ச் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். கணவரை கொன்றதாக சோனமை கைது செய்த போலீசார் கொலைக்கான காரணம் என்ன என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் வழக்கில் சந்தேகம் இருப்பதாகவும் சோனம் ஒரு அப்பாவி என்றும் அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். உண்மையான குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மனைவியே கணவரை கொலை செய்தாரா, ஏன், எதற்கு உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் நீடிக்க விசாரணையின் முடிவில்லாதான் ராஜா கொலையில் உள்ள உண்மையான பின்னணி குறித்து தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.